வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல ஒரு சீரீஸ் 3 ஓடிஐ மேட்ச் கொண்ட முதல் ஓடிஐ மேட்சான சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்த்துக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல தான் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்மால் லீக் டீமா இருக்கட்டும், மெகா லீக் டீமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி ஒன் பிளேயர் ஃபேண்டசி, ஒருவேளை பிச்சை பத்தியான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 இந்த ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசன் பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல நமக்கு வந்து நிறைய ஆஃபர் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நான் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா உமன்ஸ் நம்ம உமன்ஸ் வேர்ல்டு கப் வருது, ஓடிஐ வேர்ல்டு கப் வேற வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ கபடி சீசன் வந்து நமக்கு வருது. ஸோ இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் கொடுக்குறாங்க, சீரிஸ் லீடர் போர்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால ஒரே கல்ல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல நமக்கு வந்து இதுல வந்து ஜிஎஸ்டியோ டிடிஎஸ்ஓ எதுவுமே கிடையாது. நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு டைம் நீங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணிக்கலாம். மறக்காம ஆனா ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி ஏற்றி பாருங்க உங்க செல்ல. அண்ட் பிச் ரிப்போர்ட், இந்த மேட்ச் எங்க நடக்கு? ஒன்னு சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கணும், இல்லைன்னா ஆப்கானிஸ்தான்ல நடக்கணும். ஆனா அங்கெல்லாம் நடக்கல. இது வந்து யூஏல இருக்கக்கூடிய ஷார்ஜா கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைமையான கிரவுண்டு. நீங்க பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பாத்துக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா 241 ஓடிஐ மேட்ச் வந்து நடத்தி இருக்கிறாங்க. நமக்கு வந்து 241 ஓடிஐ மேட்ச் வந்து நடத்தி இருக்கிறாங்க. 131 பேட்டிங் ஃபர்ஸ்டும், 108 பேட்டிங் செகண்டும், 2 மேட்ச் கிட்ட டை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 0ல இருந்து 200குள்ள 156 இன்னிங்ஸ், 200 டு 249குள்ள 150 இன்னிங்ஸ், 250 டு 299குள்ள 140 இன்னிங்ஸ், 300 பிளஸ் வந்து ரொம்ப பெருசா ஸ்கோர் வரல. மொத்தத்திலே ஒரு 36 இன்னிங்ஸ் தான் வந்திருக்குது. அண்ட் பாகிஸ்தான் தான் ஹை ஸ்கோர் 364 தான் ஒரு ஹை ஸ்கோரா இருக்கு. இந்தியா வந்து லோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 54க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த பிட்ச்ல இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே அட்வான்டேஜ் கிடையாது. அதாவது இப்போ ஒரு இந்தியாவில நடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னா இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும். இப்போ இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துல வந்து விளையாடும் போது இங்கிலாந்துக்கு என்னதான் இருந்தாலும் அது ஒரு லைட்டா ஒரு ஃபேவரா இருக்கும். அந்த சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஃபேவரா இருக்கும். ஆனா இது வந்து 2 பேருக்குமே கொஞ்சம் வந்து இதாதான் இருக்கும். குறிப்பா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிறைய வித்தியாசங்கள் இந்த பிட்ச்ல வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஏசியா கிரவுண்டு தான் அப்படிங்கும் போது கூட ஆப்கானிஸ்தானுக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்து வருவாங்க, அவங்களுடைய இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா வந்து அட்வான்டேஜ் இருக்கு. 2 டீமுக்கு மேல டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கான ப்ரெடிக்ஷனை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே ஈஸியா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்னே பவுலர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து டாப்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 6 பேட்டிங் லைனப் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஷோர்ஷி, அடுத்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், பவுமா, மார்க்ரம், டப்ஸ் அண்ட் வெர்னி. ஸோ ஒரு 6 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப்ல இருக்கக்கூடிய 6 முக்கியமான பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறாங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கும் ஒரு சில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கிளாசன், அதுக்கப்புறம் வந்து மில்லர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வந்து இந்த சீரீஸ் கொஞ்சம் சின்ன சீரீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் யங் பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது ஜொர்ஜியன் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ். ஸோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து இந்த 3 ஓடிஐ சீரீஸ்ல ஏதாச்சும் ஒரு ஓடிஐ சீரீஸ் தான் பயங்கரமா ஆடுவார். மீதி 2மே ஃபிளாப் ரிசல்ட் தான் கொடுப்பாரு. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஏதாச்சும் ஒரு சீரீஸ் மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அவரோட ரிசல்ட் இருந்திருக்கும்.
சொர்சி வந்து பாத்தீங்கன்னா யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் கண்டிப்பா நல்ல ஒரு ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அடுத்து பவுமா, அந்த டீமோட கேப்டன், கொஞ்சம் நல்லா நின்று நிதானம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாரு. அதே மாதிரி மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவரு தான் மார்க்ரம் தான் 6th பவுலிங் ஆப்ஷன்ல வர்றாரு. குறைஞ்சது பாத்தீங்கன்னா மார்க்ரம்லாம் லாஸ்டா ஒரு சீரீஸ் ஆடும் போது நல்லாவே பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அப்படிங்கும் போது நம்ம வந்து மார்க்ரம்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம கொடுத்தாங்க. ஏன்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காது, 2வது மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. அடுத்து டப்ஸ், ரீசெண்ட் டைம்ஸ்ல டப்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. நல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. 3 ODI மேட்ச் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு 1 to 2 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வெர்னி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு டேலண்டடான விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பார். இங்க யாரு விக்கெட் கீப்பிங் பண்ண போறான்னு கொஞ்சம் தெரியல. ஏன்னா டப்ஸ் மோஸ்டா விக்கெட் கீப்பிங் எடுக்க மாட்டாரு, அவர் தான் பாத்தீங்கன்னா பண்ணுவாரு. ஏன்னா டப்ஸ் கூட லாங் ஃபீல்டிங்லாம் இருந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவர் தான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 6 பேர்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸ்மால் லீக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காமனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு போக்கஸ் பண்ணுங்க, மார்க்ரமுக்கு போக்கஸ் பண்ணுங்க, அண்ட் டப்ஸுக்கு போக்கஸ் பண்ணுங்க. ஸோ எஸ்எல் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஸ்மால் லீக்ல வந்து இந்த 3 பிளேயர்னா உங்க ஆப்பனண்ட் வந்து அதிகமா சிந்திப்பாங்க. ஸோ போன உடனே டப்புன்னு தூக்கிட்டு வந்துடுறது. அதுக்கு அடுத்து பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 5 ப்ராப்பரான பவுலிங் வச்சிருக்காங்க. 6வது ஆப்ஷன்ல தான் மார்க்ரம் இருக்காரு. ஸோ பிலிக்வாயோ, இங்கிடி, ஃபார்ச்சூன், பர்கர் அண்ட் பிராட்மன், இந்த 5 பவுலிங் ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காரு. ஃபார்ச்சூன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. மீதி எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்கிறாங்க. கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் வந்து மினிமம் ஒரு 7ல இருந்து ஒரு 8 விக்கெட் இல்ல ஒரு 9 விக்கெட் வரைக்குமே ஆப்கானிஸ்தானை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் 10 ஆல் அவுட் கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அந்த வகையில பார்க்கும்போது இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா இங்கிடி அண்ட் பர்கர் அண்ட் பிராட்மன் கொஞ்சம் லேட்டா தான் அட்டாக் பண்ணுவார். ஏன்னா மோஸ்டா இங்கிடி அண்ட் பர்கர் நீங்க ஐபிஎல்ல கூட பார்த்திருப்பீங்க, பர்கரோட ஸ்டார்டிங் இனிஷியல் எப்படி பவுல் பண்ணுவார் அப்படின்னு. அதனால ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஒரு ரைட் ஆர்ம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே. அதனால பர்கர் பிளஸ் இங்கிடி தான் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிக்வாயோவும் பிராட்மனும் வந்து நல்லா அட்டாக் பண்ணுவாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்க ஆப்பனண்ட் ஸ்மால் லீக் அப்படின்னு வந்துட்டுனா வச்சுக்கோங்களேன், ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா பிராட்மனையும் இன்னொரு பவுலிங் ஆப்ஷன்ல வந்து இங்கடையும் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் ஏன் இந்த மாதிரி எஸ்எல்னு போட்டேன் அப்படின்னா, உங்களுடைய ஆப்பனண்ட் வைஸா பாத்தீங்கன்னா இந்த 5 பேரையும் கண்டிப்பா ஸ்மால் லீக்ல பிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு நீங்க ஒரு கேம் சேஞ்சரா இவருக்கு இந்த ஸ்மால் லீக்ல இவருக்கு பதிலாக இவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, இல்லைன்னா ஒரு மினி லீக்ல மெகா லீக்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொர்சிய வந்து நீங்க தாராளமா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், உங்க ஆப்பனண்ட் வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எடுத்திருக்கான், நீங்க வந்து தாராளமா சொர்சியை வச்சு கண்டிப்பா ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய எய்ம் வந்து பாத்தீங்கன்னா அது கடைசியில சொல்றேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அண்ட் நம்ம வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவரை வச்சு கொஞ்சம் ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். அதே மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்ரம் டப்ஸ் வந்து நீங்க சேஃபா எடுத்துட்டு போகலாம். இந்த பேட்டிங் ஆப்ஷன்ல உங்களுடைய ஸ்மால் லீக்ல நீங்க ஒரே ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது எல்லாருமே ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ்னு வர்றதுக்கு பதிலாக நீங்க வந்து சொர்சி, மார்க்ரம், டப்ஸ் இந்த 3 காம்பினேஷனோட நீங்க தாராளமா போகலாம். அது உங்களுடைய விருப்பம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பிலிக்வாயோ அப்படிங்கிற பிளேயரை வந்து கொஞ்சம் குறைச்சு மதிப்பிடாதீங்க. நல்லாவே விக்கெட் டேக்கிங் போல குறைஞ்சது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு வந்து ஒரு ரஷித் கான் பால்லையோ இல்ல ஒரு ஃபரீக் பால்லையோ இனிஷியலா விக்கெட் தூக்கிட்டாருன்னு வைங்க, அப்போ வந்து இவர் வந்து பேட்டிங் ஆடி கொடுத்துருவாரு. ஒரு சில ரன் வந்து கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா. அதனால பிலிக்வாயை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்லையும் சொர்சியையும் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து சஜஷன்ல கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு கேம் சேஞ்சர் அப்படின்னா சொர்சி அண்ட் பிலிக்வாய் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீம்ல இருந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மார்க்ரம்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பிராட்மன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். ரீசன் குறைஞ்சது பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ல இருந்து 3 விக்கெட் கூட எடுத்து கொடுப்பாரு. அந்த லெவலுக்கு ரீசன்ட் ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி பிலிக்வாய்க்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா போகலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 விக்கெட் பிளஸ் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
டப்ஸுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா போகலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் நான் சொன்னேன்ல, சொர்சியை வந்து நீங்க எடுத்தாலே அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அதனால கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளவுதான். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் 11 பிளேயர் பேட்டிங் பவுலிங் தனியா பிரிச்சு அதுல எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான் டீமையும் நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட கூட முடியாது. ஏன்னா இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப் எல்லாமே அவங்களால முடிந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆடி கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணக்கூடியது குர்பாஸும் அஹ்மத் ஷாவும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல வந்து குர்பாஸ் எல்லா மேட்சுமே அடிப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறி தான். ஏன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே குர்பாஸை பொறுத்த வரைக்கும் அடிச்சு ஆடணும்னு நினைப்பாரு. அது என்னைக்காச்சும் இந்த 3 T20 ஓடியில் ஆடுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஓடி தான் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் நான் நினைக்கிறேன். மீது எல்லாமே கொஞ்சம் ஃபிளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குர்பாஸை பொறுத்த வரைக்கும். அஹ்மத் ஷா வந்து மினிமம் வந்து 2 கேரண்டி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளே. ஒரு 25ல இருந்து ஒரு 35-40 ரன் வரைக்கும், ஒரு குறையாம ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன்னுக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. அடுத்து ஒமர்சாய் பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த ஓடிஐ சீரீஸ், வேர்ல்டு கப், ஐபிஎல் எல்லாமே பார்த்திருப்பீங்க. பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து ஷஹீடி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எப்படி வந்து அஹ்மத் ஷாவும் அவரும் வந்து ஈக்குவலா தான் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு சீரீஸ் வந்துட்டுனா அவர் 3 மேட்ச்ல ஒரு 100 ரன் ஸ்கோர் பண்றாருன்னா இவர் ஒரு 90 ரன், ஒரு 110 ரன், அந்த மாதிரி தான் 2 பேருக்கும் ஒரு 20 ரன்னுக்குள்ளதான் வித்தியாசம் இருக்கு. 2 பேருக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஏதாச்சும் ஒரு சீரீஸ், ஒரு 3 ஓடிஐ சீரீஸ் இருந்த ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அடுத்து முகமது நபி பெரிய அந்த டீம்ல வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பிளஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாரு. அடுத்து இந்த டீமோட விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய அலிஹில் வந்து இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் வந்து அவரை இறக்க ஆரம்பிச்சாங்க. நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றாரு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல குர்பாஸை விட அவர் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அடுத்து குல்தீபன் நபி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த வேர்ல்டு கப்ல பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா எப்படி ஒரு ஜோக்க போட்டாரு நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம கால் உடஞ்ச மாதிரி அடுத்த பாலே ஆக்ட் பண்ணி எப்பப்பா என்ன ஒரு ஆக்டிங் அந்த மேட்ச் அப்போலாம் பாத்திருப்பீங்க. அது நம்ம பங்களாதேஷ் கூட T20 வேர்ல்டு கப் அப்போ காலையில விடிய காலம் நடந்த மேட்ச்ல அந்த மாதிரி ஒரு செய்கை பண்ணியிருப்பாரு. ஆனா நல்ல ஒரு பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க மாட்டாரு. ஆனா கான்ட்ரிபியூட் பண்ற மேட்ச் வந்து ஒன் சைடா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்து விட்டுருவாரு. அந்த மாதிரி உள்ள ஒரு மதிப்பிட முடியாத ஒரு பிளேயரா இருப்பார். அடுத்து ரஷித் கான் சொல்ல வேணாம், நல்லாவே விக்கெட் எடுக்காரு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரஷித் கானோட பவுலிங் ஒன்றும் பெருசா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் அதுலயுமே கொஞ்சம் பெருசா ஒரு பவுல் பண்ணல, பால் அடி வாங்கிச்சு. ஐபிஎல் எல்லார் பாலுமே அடி வாங்கிச்சு. இருந்தாலும் ரஷித் கானுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அடி வாங்கிட்டு எல்லா வருஷத்தோட வேர்ல்டு கப்லயும் கொஞ்சம் நல்லா அடி வாங்கினாரு. அதுக்கப்புறம் இப்ப 100 லீக்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடி வாங்குறாரு. ஸோ ஏன்னா நம்ம பொலாடெல்லாம் பிடிச்சி 6 அடிச்சு விட்டாரு. ஸோ ரஷித் கான் வந்து முன்ன மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்காரு. பார்க்கலாம், மேபி ஒரு விக்கெட் டேக்கிங் மேட்சா இருக்கலாம்னு பார்க்கலாம். அடுத்து ஜட்ரான். ஸோ புதுசா நவீன் ஜட்ரான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபருக்கி. இனிஷியல்ல ஃபருக்கியா அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீங்க T20 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர்ல லிஸ்ட் வந்து வந்தாரு. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூட் வந்து இனிஷியல் அதிகமா இருக்கும். 10 ஓவர்ல 5 ஓவர் வரைக்கும் ஃபரிக்கு தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அடுத்து ஃப்ரெட் அகமட் மாலிகை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருந்திருக்காரு. குறையாம நல்லாவே நம்ம இந்தியா கூட நல்லா விக்கெட்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ரஷித் கான் வரைக்குமே 8 பேர் வரைக்குமே பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் ஸ்மால் லீக் அப்படின்னு வரும்போது உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒமர்சாய்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து முகமது நபிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. குல்தீபன் நைபுக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கானுக்கு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபரிக்கு. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க கொஞ்சம் ரிஸ்கா போகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. ஒரே ஒரு ரிஸ்க், இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை வேணா குர்பாஸ்க்கு பதிலா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா குர்பாஸால எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா பாயிண்ட் வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட கருத்து. ஆனா இவர் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கும்போது ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாருங்கிறது ஒரு 30-40 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டியா வாங்கி கொடுப்பாருங்கிறது நினைக்கிறேன். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா உமர்சாய்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, நபிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்,
ரஷித் கானுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ஃபரிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ விசியும் போடுற நீங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 4 பேருக்குமே டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஃபரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் விக்கெட் எடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. இந்த ஃப்ரெட் அகமது மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிஎல்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாலிக்கு, அதுக்கப்புறம் நவீன் ஜட்ரானு, அதுக்கப்புறம் ஷிகிடி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்காத பிளேயர்ஸ் எல்லாம் மினி லீக் அண்ட் மெகா லீக்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் குர்பாஸ், அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், சோர்சி, மார்க்ரம், நபி, ஒமர்சாய், ரஷித் கான், ஃபரிக்கு, இங்கிடி, பர்கர், பிராட்மன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபான டீம் தான் எடுத்திருக்கோம். குர்பாஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சேஃபான டீம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வேணும்னா தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது போக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரஷித் கான், மார்க்ரம் இந்த 2 பேரையும் தான் மோஸ்டா எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒமர்சாய், பிராட்மனும் நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருப்பாங்க. அது கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா மார்க்ரம் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பிராட்மனையும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா மினிமம் 2 விக்கெட் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருவாரு ரஷித் கான், எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட்டை. பட் ரஷித் கானுக்கு இந்த மேட்ச்ல வந்து 50 ஓவர் அப்படிங்கிறதுனால பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. கேம் சேஞ்சரா நீங்க உங்களுடைய எந்த டீமா இருந்தாலும் சரி, ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி, மெகா லீக்கா இருந்தாலும் சரி, சோர்சி, புலிக்வாயோ, அகிலிகில், அடுத்து வந்து ஃப்ரெட் அகமட் மாலி. ஸோ நம்ம அந்த லாஸ்ட் பவுல் 11வது இதுல பார்த்தோம் அவர். ஸோ இந்த 4 பேரையும் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வின்னிங் சான்ஸ் ஒன் சைடா இருக்கும், இல்லைன்னா தோக்குற சான்ஸ் ஒன் சைடா இருக்கும். அதனால கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் இந்த டீம்ல வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல போட்டிருக்கேன். மீதி 3 பேரை நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அப்படிதான் ட்ரை பண்ணணும். நீங்க எல்லா 4 ரிஸ்கான பிளேயர்ஸையும் கொண்டு ஒரே டீம்ல ட்ரை பண்ணிடாதீங்க, அது இதாயிரும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்ரம், ரஷித் கான், அதுக்கு அடுத்து பிராட்மன், இந்த 3 பேருக்குமே அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 4வது ஆப்ஷன் வேணா ஒமர்சாய்க்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த 4 பேருக்குமே நல்ல ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆப்போனன்ட் இந்த 4 பேர்ல இருந்தா ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளவுதான் நண்பா. நம்மளுடைய வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.